வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு சொந்தமானது. சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் ரோகிணியா அல்லது ஹஸ்தமா அல்லது திருவோணமா அல்லது பிறந்த ராசி விருச்சிகம் அல்லது கடகமா அல்லது பிறந்த கிழமை திங்கட்கிழமையா அல்லது பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29. அதை ஏன் விருச்சிகத்தை சொல்கிறோம்? விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் பலவீனமாக இருப்பார். ஆகவே இவங்க எல்லாருமே கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை ஓம் சந்திரனே போற்றி இதை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு எல்லாம் கலக்கிறீங்க. ஒன்று சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைக்குது. நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய மனசு திடமாக இருக்குது, அசையாமல் இருக்குது, கவலை இல்லாமல் இருக்குது, புத்தி தெளிவாக இருக்குது, கூர்மையாக இருக்குது, கலகிறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 5. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களை, எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாள். உங்களோட பேச்சு சாமர்த்தியம், உங்களோட பொறுமை, உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் இதெல்லாம் ஜெயிக்க வைக்கும் உங்களை. அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கடகராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு ராசிக்கு 3 நாளைக்கு மாதத்துக்கு வரும். அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், இன்னொரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நாள், இன்னொரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாளெல்லாம் கணக்கு கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைக்கி அசை உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறதுக்கு கவனம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி, சந்திர மௌலியே போற்றி சொல்லுங்கள், தப்பிச்சுக்குவீங்க. நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் கருப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, கோபம், அர்த்தமில்லாத கோபம், தேவையற்ற கோபம், வம்பு வழக்கு எல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே தீயாக எரியும். கோபமாக வரும். எல்லாத்து மேலேயும் கோபம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சாந்தலட்சுமியே போற்றி, சாந்தலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். வீண் செலவில்லை, நிம்மதி நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, அறிவு நல்லா இருக்குது, புத்தி நல்லா இருக்குது, கூர்மையாக இருக்குது. திட்டம் போடுறீங்க, ஜெயிக்கிறீங்க, சொல்லி அடிக்கிறீங்க, எதிரிகளும் உதவி செய்வாங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சந்தோஷம். மொத்தத்தில் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. அவ்வளோதான். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வருத்தம், கவலை, கப்பல் கடலில் கவிழாமையே கன்னத்தில் கை வச்சுக்கிற மாதிரி நீங்களாகவே ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு வருத்தப்படுகிறீர்கள். இதை மாற்றணும். எப்படி மாற்றுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன சொல்கிறது? ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி. பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம் புஷ்கரம். அந்த இடத்த நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. வீண் கவலை இல்லாமற் போகும்.
அனுகூலமான எண் உங்களுக்கு 1, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. தனுசு ராசியார் நேயர்களே, பிரமாதமான முன்னேற்றம். உங்களோட பலம் என்ன? புத்தி கூர்மை, பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை. கோவப்பட்டால் கூட அப்புறம் மன்னிச்சு விட்டுருவீங்க. இதெல்லாம் எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், கலக்கிறீங்க. பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 6, 7, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசியார் நேயர்களே, இன்று உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அசைவ உணவை தவிர்க்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும், அளவாக சாப்பிடணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் நீலம், கருப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பொறுமை, கவனம், வேகம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட், நல்ல குணம். இதனாலலாம் இன்றைக்கி ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. எதிரிகள் கூட வந்து உதவி செய்வாங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது வீண் செலவுன்னு தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீ மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6 முதல் 7:30 வரை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.